அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆர் கௌரி. டெய்லி D3T அதாவது தினமும் ஒரு டிப்ஸ் உங்களை வரவேற்கிறேன். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நிறைய இந்த பருப்பு சாதம்லாம் கொடுக்கறதுனால வயிறு வந்து க்ளீனாகவே இருக்காது. நிறைய ஜங்க் ஃபுட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுனால ஓமத்தை நல்லா போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி வாரத்தில் ஒரு நாள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ 1வதுலேருந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப ஆரோக்கியமாக உங்கள் வயிற்றை வந்து உப்புசம் இல்லாமல் வாயு இல்லாமல் பார்த்துக்கும். 2வது டிப் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன சமைச்சாலும் நல்லா பூண்டை வந்து நசுக்கி போட்டு அதை கொடுத்தீங்க அப்படிங்கும்போது வாயு பிரச்சனை கொஞ்சம் இருக்காது. பெருங்காயமும் கொஞ்சம் கூட போடுங்க. கட்டி பெருங்காயம் போட்டிங்கனாக்கா அது உடம்புக்கு நல்லது. இது 2வது. 3வது என்ன அப்படின்னாக்கா, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வேப்ப இலையை எடுத்து நல்லா அரைச்சி மிக்சிலேயே தண்ணி விடாமல் அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி குழந்தைங்களுக்கு போட்டு முழுங்க வச்சிங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கொக்கி நாடா புழு பூச்சி எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். அட்லீஸ்ட் 15 நாளுக்கு ஒரு வாட்டியாவது கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கொடுங்க, சின்ன உருண்டைகளாக கொடுங்க. நன்றி.